வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். துணை வேந்தர்களின் நியமன விவகாரம். தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை. டெல்லியில் நாளை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. பொது விடுமுறை அறிவித்து டெல்லி அரசு உத்தரவு. பெரியார் சிலை மீது காலணி வீச்சு. நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கைது. திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் விவகாரம். மதுரை மாவட்டத்தில் இன்று 144 தடை. சிரியாவில் கார் குண்டு வெடிப்பு. பலி எண்ணிக்கை 20ஆக உயர்வு. கிரீஸ் தீவில் நிலநடுக்கம். 200க்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கங்கள் பதிவு. சாம்பியன்ஸ் கோப்பை இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்று தீர்ந்தது. இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசை படகுகளில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 10 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் மீனவர்கள் கைது நடவடிக்கையை கண்டித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகினையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் கடந்த 27 நாட்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த 63 மீனவர்கள் மற்றும் 5 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பங்கள் அச்சத்துடன் வாழ்வதாகவும் பல்வேறு சிரமங்களையும் எதிர்கொள்வதாக குறிப்பிட்ட அவர் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவையொட்டி நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நாளை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இதற்காக மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக தீவிர பிரச்சாரம் நடந்து வந்தது. இந்த பிரச்சாரம் நேற்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு செல்லும் பணி உள்ளிட்டவை தொடங்கியுள்ளன. மேலும் டெல்லி சட்டசபை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் வாக்காளர்கள் பெருமளவில் திரண்டு வாக்களிப்பதற்கு வசதியாக நாளை பொது விடுமுறை அறிவித்து டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விடுமுறை அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களுக்கு அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை வேந்தர்கள் நியமன விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை நடைபெற உள்ளது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி அவற்றை கிடப்பில் போட்டு வருவதாக புகார் இருந்து வருகிறது. எனவே குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்ற ரிட் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை கடந்த மாதம் 17ஆம் தேதி விசாரித்த நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அடங்கிய அமர்வு துணைவேந்தர்கள் நியமனத்தில் நிலவும் முட்டுக்கட்டை அடுத்த விசாரணைக்குள் தீர்ந்துவிட்டால் நல்லது என்றும் இல்லை என்றால் தீர்த்து வைக்கப்படும் என்றும் தெரிவித்து விசாரணையை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. கிரீஸ் தீவில் 200க்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. ஐரோப்பிய நாடான கிரீஸில் சாண்டோரினி தீவு அமைந்துள்ளது. இங்கு கடலுக்கு அடியில் கடந்த 3 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தப்பட்டது. இதற்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக
சாண்டூரணி தீவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இதனை அடுத்து நிலநடுக்கத்தால் ஏற்படும் ஆபத்தை குறைக்க அரசின் வழிகாட்டுதலை தீவிரமாக கடைபிடிக்கும்படி மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெற்ற ஜாம்பூர் 2025 வைர விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். பாரத சாரண சாரணிகர் இயக்க வைர விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளி விழா திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற வைர விழா எனும் ஜம்போரி 2025 விழாவின் இறுதி நிகழ்வில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கினார். விழாவின் சீஃப் கமிஷனர் ஸ்கவுட் விங், சீஃப் கமிஷனர் கைட் விங், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சாம்பியன்ஷிப் ஆஃப் திஸ் ஈவெண்ட் ஆகிய விருதுகளை ராஜஸ்தான் மாநிலம் கைப்பற்றியது. விருதுகளை அம்மாநில அணி தலைவர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கி கௌரவித்தார். மேலும் விழாவின் நினைவாக ஜூப்ளி ஜம்போரி 2025 என்ற அஞ்சல் அட்டையை அமைச்சர் வெளியிட்டு சிறப்பித்தார். மேலும் அடுத்த ஜம்போரி நிகழ்வு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுவதால் அதற்கான ஜோதிகை அம்மாநில சாரண சாரணியர்களிடம் அமைச்சர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சேலம் அருகே நடைபெற்ற காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ச்சியில் சமூக செயற்பாட்டாளர்கள் 40 பேருக்கு பசுமை தாயக மாநில தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி விருதுகளை வழங்கி பாராட்டினார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பசுமை தாயக மாநில தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காலநிலை மாற்றம் தொடர்பான உறுதிமொழியை மாணவர்களுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்டார். மேலும் சிறந்த மாணவ மாணவியருக்கு நற்சான்று மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் 40 பேருக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய சௌமியா அன்புமணி, பள்ளி பருவத்தில் மாணவர்களிடையே போதை பழக்கத்தை தடுத்து சுய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றும், சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும், அதில் வரும் பொய்யான தகவல்களை நம்பி பின்பற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மதுரையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தைப்பூச மாத விழாவில் பக்தர்கள் எவ்வித தடையுமின்றி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் மனு அளித்தனர். மதுரை மாநகர காவல் ஆணையரை பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தைப்பூச மாத விழா நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் பக்தர்கள் செல்வதை தடுக்கும் விதத்தில் செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் போலீசார் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை நீக்கி பக்தர்கள் எவ்வித தடையுமின்றி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கூறி முப்பாட்டன் முருக பக்தர்கள் குழு சார்பில் புகார் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 3 பெரிய முக்கியமான மதங்கள் இருக்கு, சமுதாயங்கள் இருக்கு. என்னன்னா, இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. எல்லோரையும் சமமாக பாவிப்பதுதான் ஒரு செக்குலர் அரசாங்கத்தினுடைய கடமை. அதுல வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்து மதத்தை மாத்திரம், அவர்களது உரிமைகளை மாத்திரம் மட்டுப்படுத்துவது, அதை அனுமதி மறுப்பது என்பதெல்லாம் திமுக தொடர்ந்து செய்கிறது. அதுதான் திருப்பரங்குன்றத்திலும் அது வெளிப்பட்டிருக்கு. ஏதோ இது புதுசா திமுக அரசு இந்த மாநாட்டை தடை பண்றாங்க, காவல்துறை 144 தடை உத்தரவு விதிக்கிறாங்க என்றெல்லாம் நாங்கள் பார்க்கல. திமுக தொடர்ந்து செய்வதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் என்ன இஷ்யூ என்பதை நான் மறுபடியும் விலக்கி சொல்ல வேண்டாம். கடந்த 1 மாசத்துக்கு மேல ஊடகங்கள் அதுதான் பேசுபொருளாகி கொண்டிருக்கு. சில மதவாத அடிப்படைவாத அமைப்புகள் அங்கே செய்த சில செயல் இந்துக்களை கொந்தளிக்க வச்சிருக்கு, ஒரு உணர்ச்சி ஊட்ட வச்சிருக்கு. குறிப்பா முருக பக்தர்களுக்கு அது மிகப்பெரிய தாக்குதலா இருக்கு. அதனுடைய எதிர்வினையாக தான் இந்த மலையினுடைய உரிமை மீட்பு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதாகியுள்ள குவாரி உரிமையாளர்கள் உட்பட 5 பேரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்த புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர் கிராமத்தை சேர்ந்த ஜகபர் அலி கடந்த ஜனவரி 17ஆம் தேதி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த திருமயம் போலீசார் குற்றவாளிகளான ராசு, ராமையா, தினேஷ்குமார், முருகானந்தம் மற்றும் காசிநாதன் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைதாகி புதுக்கோட்டை மாவட்டம் சிறையில் உள்ள குற்றவாளிகளின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாரதி அனுமதி வழங்கியுள்ளார். இதையடுத்து 5 குற்றவாளிகளிடமும் தனித்தனியாக விசாரிக்க உள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை ஈசிஆர் சம்பவத்தில் அதிமுக மீது RS பாரதி வீண்பழி சுமத்தி
திசை திறப்ப பார்க்கிறார் என்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் நுழைவாயிலில் அருகே அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை ஈசிஆர் சாலையில் திமுக கொடியுடைய கார் பெண்களை துரத்தியது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் ஈசிஆர் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அதிமுக இல்லை என நிரூபிக்க நாங்கள் தயார் என்றும், திமுக கொடி கட்டினால் டோல்கேட்டில் பணம் கட்டக்கூடாதா என்றும் கேள்வி எழுப்பினார். ஈசிஆர் சம்பவம் தொடர்பாக பேட்டியளித்த போலீஸ் அதிகாரி திமுக கொள்கை பரப்பு செயலாளராக சேர்ந்து கொள்ளலாம் என்று விமர்சனம் செய்த அவர், தமிழகத்தில் காவல்துறை முறையாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதே சமயம் பாரதி அதிமுக மீது வீண் பழி சுமத்தி திசை திருப்ப பார்க்கிறார் என்றும், இதற்காக அவர் மீது அதிமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் நோட்டீஸ் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். ஈசிஆர் வழக்கில் தவறாக எங்களை பற்றி அவதூறு பேசிய அண்ணன் பாரதி அவர்கள் மீது நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம். அதை நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்ளும். இந்த தவறு இழைத்த அந்த டிசி கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் மீது நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சென்னை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வருகிற போது தமிழ்நாடு போலீஸோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குங்கிறத எடுத்து வைப்போம். இதில் எங்களுக்கு தனிப்பட்ட எந்த விரோதமும் இல்லை. ஜஸ்டப்போ அப்படின்னு சொல்வதை அந்த களங்கத்தை போக்க வேண்டுமானால் இப்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிற காவல் அதிகாரிகள் இதை உடனடியாக வந்து உரிய நடவடிக்கை, அதாவது இதில் சிபிஐ என்கொயரி வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஈசிஆர் வழக்காக இருந்தாலும் சரி, ஈசிஆர் வழக்கு தொடர்பாக அதிமுக தரப்பில் ஒரு பப்ளிக் இன்டர் லிட்டிகேஷன், ஒரு பொதுநல வழக்கு, அதாவது சோமோட்டோ வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் கடிதம் அளித்திருக்கிறோம். அதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விரைவில் நல்ல முடிவை எடுத்து அதில் தருவார். இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் வலியுறுத்துவோம். சென்னை போரூரில் சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. சென்னை ஐயப்பன் தாங்கலை சேர்ந்த யக்குபார் சாதிக் என்பவர் சென்னை போரூர் மேம்பாலம் அருகே சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். இதில் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி பேன்சி, மெத்தை உள்ளிட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 3 தளங்கள் கொண்ட கட்டிடத்தில் 2 தளங்களில் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் 3வது தளத்தில் ஊழியர்கள் தங்கும் அறைகளும் குடோனும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 3வது தளத்தில் திடீரென கரும் புகையுடன் தீ பரவத் தொடங்கியது. உடனடியாக ஊழியர்களை வெளியேற்றி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. பின்னர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பூந்தமல்லி மற்றும் மதுரவாயல் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஊழியர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பகுதியில் சமையல் செய்த போது தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீலகிரியில் மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதையில் உள்ள சக்கத்தா பகுதியில் சொகுசு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது காரின் முன்பக்கத்தில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது. இதனை கண்ட காரில் இருந்தவர்கள் உடனடியாக காரை நிறுத்தி கீழே இறங்கினர். இதற்குள் தீ மளமளவென பரவி எரியத் தொடங்கியது. இது குறித்து தகவலறிந்து வந்த கோத்தகிரி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தண்ணீர் மாசடைவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக சென்னை வண்டலூர் அருகே 2500 மாணவர்கள் 150 வினாடிகள் புஜங்காசனம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்தியன் யோகாசனா ஸ்போர்ட்ஸ் பெடரேஷன் மற்றும் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனங்கள் இணைந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் என்ற தலைப்பில் யோகாசன போட்டி நடைபெற்றது. சென்னை வண்டலூர் அடுத்த மேலக்கோட்டையூரில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் சிறியவர் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை சுமார் 2500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து காண்பித்தனர். தண்ணீர் மாசடைவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 150 வினாடிகள் நெற்றியின் மைய பகுதியில் நீரை வைத்து புஜங்காசனா என்ற யோக ஆசனத்தை செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது. இதுகுறித்து டாக்டர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் கூறும்போது, ஒலிம்பிக் போட்டியில் யோகாசனம் ஒரு விளையாட்டாக அங்கீகரித்து போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாமல் உள்ளது என்றும் அதனை அங்கீகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு சொல்லிட்டு யோகா சர்டிஃபிகேஷன் போர்டுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தவங்கன்னா முறையான பயிற்சி பெற்ற யோகா மாஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்து இங்க வந்து யோகாசிரியர் இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் யோகா மாஸ்டரா இருக்காங்க, யார் வேணா யோகா எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு மெடிக்கல் பிராக்டிஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. யார் வேணாலும் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று வரணும். வந்தா முறையான யோகா மாஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் வருவாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து 20 நிமிடங்கள் போனிக்ஸ் பாடல்களை பாடி உலக சாதனை படைத்த 500 மாண்டிச்சோரி பள்ளி ஆசிரியர்களுக்கு
நடிகை தேவயானி சான்றிதழ்களை வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அரங்கில் சுமார் 500 மாண்டிசோரி பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து 20 நிமிடங்கள் தொடர்ந்து போனிக் பாடல்களை நடனத்துடன் பாடி உலக சாதனை படைத்தனர். இதனை கிட்ஸ் வேர்ல்ட் பவுண்டேஷன் நிறுவனம் சார்பில் அதன் இயக்குனர் சுதா அங்கீகரித்து உலக சாதனை சான்றிதழ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி பங்கேற்று வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலைமாமணி அபிராமி ராமநாதன், கலைமாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி, வழக்கறிஞர் லட்சுமி ராஜா மற்றும் சொப்னா பாபு, ராகவி, செந்தில்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை தேவயானி கூறுகையில், நிறைய பெண்கள் கோர்சஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு சுய தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் பெண்கள் நம்ம மல்டி டாஸ்கர்ஸ், குடும்பம், ஹஸ்பண்ட், குழந்தைங்க, இன்லாஸ், ஃபேமிலி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு தன்னோட திறமை சில நேரம் நிறைய திறமை உள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஆனால் ஃபேமிலியில் சுற்றி இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டினால் அந்த திறமை வெளியில் வராமல் இருக்கலாம். ஆனால் இவங்களோட அகாடமி அந்த மாதிரி நிறைய பெண்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த அகாடமி மூலமாக படிச்சுட்டு இன்னைக்கு சுய தொழிலில் ரொம்ப அழகாக பணத்தையும் சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலியும் பார்க்குறாங்க, அண்ட் சொந்த காலில் நிற்கிறாங்க. புதுச்சேரியில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அண்ணாவின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதேபோல் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். அதேபோல் அதிமுக மாநில துணை செயலாளர் வைகாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட திவ்யா கள்ளச்சி உள்ளிட்ட மூவரின் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவர்களை பாலியல் ரீதியில் பயன்படுத்தியதாகவும் அதனை வீடியோ எடுத்ததாகவும் கடந்த 29ஆம் தேதி யூடியூபர் திவ்யா கள்ளச்சி, சித்ரா, கார்த்திக், ஆனந்த் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் யூடியூபர் திவ்யா கள்ளச்சி, கார்த்திக், ஆனந்த் ஆகிய மூவரின் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெறும் என்றும் வழக்கின் 3வது குற்றவாளியான சித்ரா தொடர்ந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திவ்யா கள்ளச்சியின் வழக்கறிஞர் கோடி முத்து தெரிவிக்கையில், அந்த உண்மையான வீடியோவில் இருக்கிறது எல்லாம் வெளியே வரணும்னா இது முதல்ல சிபிசிஐடி விசாரித்து அந்த வீடியோ உண்மைத்தன்மையை அடிப்படையிலே வழக்கு கொண்டு வந்தால் இந்த கார்த்திக்கும் திவ்யாவும் இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதவங்கிறது நிறுவனமாகும். இன்னொன்று இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் நிறைய வைரல் ஆகுது. யூடியூபர்ஸ் நிறையா கார்த்திக்கும் திவ்யா கள்ளச்சி இருவரையும் அவதூறாக நிறைய பேசுகிறாங்க. அப்படி எந்த இதுவுமே இல்லை. இந்த வழக்கு வீடியோ மட்டும் பேசுகிறேன், மற்ற வீடியோ பற்றி நான் பேசலை. அந்த மாதிரி அவதூறாக ஏதாவது பேசியிருந்தா அவங்க பேசுகிறாங்க, கார்த்திக்கையோ இவங்களையோ பாலியல் ரீதியான நோய் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா திரும்ப அவங்க மேலே மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு நாங்கள் திவ்யா கள்ளச்சியும் கார்த்திக் அவங்க சார்பாக தயாராக இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான். தூத்துக்குடியில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய நிறுவனர் தினத்தையொட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள 5000 அரிய வகையான மீன்களை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடியில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய நிறுவன தினத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் ஆராய்ச்சி நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு செயற்கை முத்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்றும் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல் வளம் குறித்து என்னென்ன ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகின்றது என்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் விளக்கி கூறினர். மேலும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள 5000 அரிய வகையான மீன்களின் வகைகள், கடல் அட்டைகள், இறால் வகைகள், நண்டு உள்ளிட்டவற்றை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து கடல் வளத்தை பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவர்களுக்கு திரைப்படம் மூலம் விளக்கி கூறப்பட்டது.
திருவண்ணாமலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியருக்கு அனைத்து துறை அலுவலர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பொறுப்பேற்க வருகை புரிந்த ஆட்சியருக்கு வருவாய் அலுவலர் ராம பிரதீபன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியராக தர்பகராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து உரையாற்றிய அவர், மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு தேவையான அனைத்து சேவைகளும் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்து துறை அலுவலர்களும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட தாவேகா செயலாளராக ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வரும் பாபு இன்னுவரை நியமித்த சம்பவம் அனைத்து தரப்பினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் புதிய நிர்வாகிகளை அறிவிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வரும் பாபு என்பவரை நியமித்து அதிரடி காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆட்டோ ஓட்டுநர் பாபுவிற்கு மகளிர் மற்றும் பல்வேறு அணியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் சபரீஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சுல்தான்பேட்டை அட்சயா பிரகாஷ் மோகன், கண்ணம்பாளையம் தமிழ்ச்செல்வன், சோமனூர் சுந்தரம் பாலு மற்றும் மகளிர் அணி தர்ஷனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளராக தளபதி என்னை நியமனம் செய்திருக்காரு. அவருக்கும் எனது வழிகாட்டி மாநில பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சூழல் மக்கள் நம்பி முதல் போஸ்டிங் வாங்கிக்கிறேன். இந்த கூட்டத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிறந்த பயன் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இப்போ மகிழ்ச்சியில் இருந்துக்கிறேன். அதுக்கு முழுக்க எங்கள் தளபதி தான் காரணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல மக்கள் இயக்கமாக இருந்து பல நற்பணிகள் செஞ்சுருக்கிறோம். இப்போ மக்களுக்காக மக்கள் தேவை என்ன அடிப்படையோ அதை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 24 மணி நேரமும் தண்ணி, ரோடு பிரச்சனை எதாக இருந்தாலும் நாங்கள் மக்களுக்கு முன் வந்து போராட தயாராக உள்ளோம். இது பார்த்திங்கன்னா தளபதி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நாங்கள் ஆல்ரெடி நிறைய சோசியல் பண்ணிகிட்ருக்கிறோம். அப்போ நாங்கள் மக்கள் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கோம். மக்களுக்கு நெருக்கமாக தான் இருக்கும். எங்கள் தளபதி வந்துட்டார். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு அடிப்படை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். பழனியில் நூற்றாண்டு விழா கொண்டாடும் நடுநிலை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்களை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வரும் நடுநிலை பள்ளியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் 1975ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பள்ளிக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினர். தங்களின் குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஊஞ்சல், சரக்கு ராட்டினம் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்களை வழங்கினர். தற்போது அரசு உயர் பதவியிலும் மருத்துவர், வழக்கறிஞர், தொழிலதிபர்கள் என பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வரும் இவர்கள் 50 ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்டு தங்களின் பள்ளி கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் முன்னாள் மாணவர்களிடம் இருந்து விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொண்ட வட்டார கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். யுஜிசி ஆணையிட்ட ஊதியத்தை வழங்கக் கோரி தமிழகம் முழுவதும் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் 7300 கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து வந்தனர். இது குறித்து அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகம் முழுவதும் உள்ள 170 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பணியாற்றும் 7300 கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களது கல்லூரிகளின் வாசலில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் 30க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஆசிரியர்கள் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக பணியில் ஈடுபட்டு வரும் தங்களை நிரந்தரமாக்கவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் நாள்தோறும் பல்வேறு போராட்டங்கள் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். ஊதியத்தை உயர்த்துறது மாதிரி தெரியல. இதே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், நம்ம குறிப்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூட சொல்லியிருந்தாங்க, கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நாங்கள் ஊதியத்தை உயர்த்துவோம், அவங்க கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் பரிசீலிப்போம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமாக இல்லை. கடந்த 4 ஆண்டுகளாச்சு. இந்த சூழ்நிலையில் எங்களால் என்ன செய்யறதுனே தெரியல. இங்கே பணியாற்றக்கூடிய பல்வேறு ஆசிரியர்கள், ஒரு பேராசிரியர்லாம் முன்னாடி பணியாற்றி ஓய்வு பெற்றார். அவருக்கு வயது 60. எந்த பணப்பலனும் இல்லை. இந்த தொகையில் எங்களால் வாழவே முடியலை.
நாங்கள் கடந்த இங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் பணியாற்றினவங்க இருக்காங்க. நான் உங்கள் முன்னாடி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய என் பேர் சங்கையா. நான்லாம் இந்த கல்லூரியில் 14 ஆண்டுகள் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ எங்களுடைய ஊதியம் வந்து எனது மிக குறைவாக இருக்குது. இதைத்தான் நாங்கள் தமிழக அரசிட்ட பல முறை மன்றாடி கோரிக்கையாக வைக்கிறோம். மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இதற்கு தென் மாவட்டங்களில் இருந்து பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்தனர். இதனால் இந்து மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் இடையே அசாதாரண சூழல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்து மதுரை மாநகரில் 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மேலும் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் படிக்கட்டு இல்லாமல் மலை மீது யாரும் ஏறக்கூடாது என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட பேரிகேடுகள் வைத்து மலையை சுற்றி தடுப்பு வேலி அமைத்துள்ளனர். இந்த நிலையில் மலை மீது சென்று வழிபாடு நடத்துவதற்கு இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோவிலுக்கு வருகை புரியும் பக்தர்களின் விவரங்களை காவல்துறையினர் சோதனை செய்து பின்னர் உள்ளே அனுமதித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்து அமைப்பினர் மாலை ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பதால் இன்று கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அணை பகுதியில் இருந்த தனியார் நிலங்களுக்கு நீர் எடுத்து செல்வதை தடுக்க கோரி கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணை நீரை 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வருவாய்த்துறையின் உத்தரவின் பேரில் தனியார் நிலங்களுக்கு குண்டேரிப்பள்ளம் அணையில் இருந்து தண்ணீர் எடுத்துச் செல்வதற்காக ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்றது. இதன் மூலம் தங்களின் குடிநீர் ஆதாரமும் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிப்புக்கு உள்ளாகும் என கூறி கொங்கர்பாளையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வட்டாட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து தனியார் நிலங்களைச் சேர்ந்த உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்து இருந்த நிலையில் தண்ணீர் எடுத்துச் செல்ல எந்த தடையும் இல்லை என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து குழாய்கள் அமைக்கும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் தங்களின் கோரிக்கையினை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என கோரி கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடியேற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். சேலம் கஞ்சமலை அடிவாரம் சித்தர் காட்டு பகுதியில் அமைய உள்ள உலகின் மிக உயரமான சிவபெருமான் கோவிலுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சேலம் கஞ்சமலை அடிவாரம் சித்தர்காடு பகுதியில் உள்ள கோடி லிங்கேஸ்வரி உடனுரை கோடி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கான பூமி பூஜை துவக்க விழா நடைபெற்றது. சித்தர் சிற்றரசு தலைமையில் நடைபெற்ற பல்வேறு சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து பூமி பூஜையும் மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இது குறித்து சிற்றரசு கூறுகையில் கஞ்சமலை அடிவாரத்தில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் 10,000 சதுர அடி கோவில் அமைய உள்ளது என்றும் எங்கும் கண்டிராத வகையில் சிவன், பார்வதி, கணபதி, முருகன் என குடும்ப சமேதராய் காட்சிகளுக்கு வகையில் அமைய உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் 3 ஆண்டுகளுக்குள் இந்த திருக்கோவில் பணி நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை சிறிய செய்தி தொகுப்பாக காணலாம். கரூரில் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர் மற்றும் சின்னசாமி தலைமையில் கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அளவிலான அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவராக புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆனந்தனை அறிமுகம் செய்து வைக்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பாஜக துணைத் தலைவரும் சட்டமன்ற பாஜக தலைவருமான நைனா நாகேந்திரன் மற்றும் திரைப்பட நடிகர் சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் திமுக ஒன்றிய கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி அவரின் முழு உருவ சிலைக்கு உத்தரமேரூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் தலைமையிலான திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பேருந்து நிலையத்தில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது. சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்டர் காலேஜ் ஆடை அலங்கார போட்டி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இயக்குநரும் நடிகருமான ஆர் சுந்தரராஜன், தமிழர்களாக இருந்த போதிலும் யாரும் தமிழில் பேசுவதில்லை என்றும் மாணவர்கள் தமிழையும் கற்க ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் பேசினார். கல்விங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். ஆனா என்ன, தமிழ்நாட்டுல நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு பவுன் காயின், அதாவது தங்க நாணயம் ஒன்று எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல ஒரு 100 பேர்த்த பேட்டி கேட்கிறேன்.
100 பேராவது பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நிக்கிறவங்க, எங்கெங்க பஜாரு, ஒரு காந்திபுரம், பீளமேடு, இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கிற பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ், டெக்ன, எல்லா இடத்துலயும் 100 பேர்த்துக்கிட்ட ஒரு பவுன் காயின் யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுப்பான்னு. அது என்ன அப்படின்னா, தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்து, உயிரெழுத்து என்ன, மெய்யெழுத்து என்ன, உயிர்மெய் எழுத்து என்னன்னு கேட்டேன். ஒருத்தர் கூட பதில் சொல்ல. அந்த காயின் அப்படியே வீட்டுக்கு தான் கொண்டு வந்து சேர்த்தேன். மானாமதுரை நகர கழக திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர கழக செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சேர்மன் மாரியப்பன் கன்னடி, ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜாமணி, அண்ணாதுரை உள்ளிட்டோர் பேரணியாக வந்து பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் கெங்கவெல்லி ஆத்தூர் சாலையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி அன்று மயான கொள்ளை தேர் திருவிழா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக காப்பு கட்டுதல், முகூர்த்த கால் நடுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். துணை வேந்தர்களின் நியமன விவகாரம். தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை. டெல்லியில் நாளை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. பொது விடுமுறை அறிவித்து டெல்லி அரசு உத்தரவு. பெரியார் சிலை மீது காலணி வீச்சு. நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கைது. திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் விவகாரம். மதுரை மாவட்டத்தில் இன்று 144 தடை. சிரியாவில் கார் குண்டு வெடிப்பு. பலி எண்ணிக்கை 20ஆக உயர்வு. கிரீஸ் தீவில் நிலநடுக்கம். 200க்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கங்கள் பதிவு. சாம்பியன்ஸ் கோப்பை இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்று தீர்ந்தது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.